காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி கரைபுரள வாழ்த்துகள். மரண பயம் அகல. அபிராமி அந்தாதி பாடல் எண் 32. படியுங்கள், கேளுங்கள். ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே. சிவனுடைய இடப்பாகத்தில் இடம் கொண்டு அருளி என் அன்னையாகிய அபிராமியே, ஆசைக்கடலில் வீழ்ந்து இரக்கமில்லாத யமனினுடைய கையில் சிக்கி துன்புறுமாறு இருந்த என்னை மனம் மிகுந்த தாமரை மலர் போன்ற உன் திருவடிகளை என் சிரத்தின் மேல் வலிய பதித்து என்னை ஆட்கொண்டாய். அந்த இனிய அருமை வாய்ந்த உன் பேரன்பை எவ்வாறு புகழ்ந்து பாடுவேன். ஆம், மரண பயம் என்பது எல்லோருக்கும் எப்போதும் வரக்கூடிய ஒன்று. அந்த மரணத்தை வெல்ல வேண்டும் என்றால் அம்பிகையினுடைய திருப்பாதங்கள் நம் சிந்தையிலே வந்து படிய வேண்டும். மரணம் எல்லோருக்கும் ஒரு நாள் வரக்கூடிய ஒன்று. அதை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் மரணமடைவது தவறு இல்லையா? ஒரு கவலை வந்தது. அந்த கவலையை நாம் ஒரு பேப்பர் வெயிட்டை வைத்து எங்கும் பறக்க விடாமல் வைத்து கொண்டால் எப்படியோ அப்படித்தான் மரண பயமும். எனவே மரணம் குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அம்பிகை அதனை பார்த்து கொள்வாள் என்கின்ற நம்பிக்கையின் விட்டுவிட்டு நாம் நம்முடைய வேலைகளை செய்யலாம். மரண பயம் அகல பாடல் எண் 32. படியுங்கள், கேளுங்கள். அபிராமி அந்தாதி தினம் தினம் சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்பிகையின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம். அப்போது நம்முடைய தீய வினைகள் சிந்திப்போகும்.